நாங்களும் பண்ணுவோம்ல நார்த் இந்தியன் டிஷ்ஷு ஹர்ப் ரைஸ் வித் க்ரீமி வெஜ்ஜீஸ் அப்படின்னு பேர் வச்சாச்சு. பேர் வச்சா மட்டும் போதுமா, களத்தில் இறங்குவோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கிட்டு 10 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி நல்ல ப்ரௌன் ஆகிற வரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸு மிக்ஸ்டு ஹர்ப்ஸு தேவைக்கேற்றாலும் உப்பு போட்டு டாஸ் பண்ணி எடுத்தால் இந்த ஹர்ப் ரைஸ் ரெடி. இப்போ அட்டகாசமாக ஒரு க்ரீமி வெஜ்ஜீஸ் பண்ணுறதுக்கு பொட்டேட்டோ, காலிஃப்ளவர், ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி நல்ல முருகலாக வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிட்டு 2 ஸ்பூன் மைதாவை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த மைதா வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 3/4 டம்ளர் பால், அதாவது ஒரு 75 mlன்னு வச்சுக்கலாம், போட்டு அதை நல்லா கட்டி விழாதபடிக்கு கிளறி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜ்ஜீஸே சேர்த்துக்கலாம். கேப்சிகம் என்னென்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் இதையும் சேர்த்துக்கிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸையும் சேர்த்து நல்ல கிளறி எடுத்தோன்னா சீஸ் இருந்தால் துருவி போட்டிங்கன்னு வைங்களேன், அட்டகாசமாக இருக்கும். ஆனால் சீஸ் இல்லாமலே கூட இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எப்படி?